ஹலோ விவாஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாலாக்கீரை சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ராதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயத்துக்கு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போன பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகாய்த்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சிக்கன் மசாலா இல்லைனா நம்ம கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி வதங்கினா போதும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போனால் போதும். தக்காளி வதங்கின பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் திரண்டு வரும். இந்த சிக்கனில் இருக்க தண்ணி வெளி வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்தாச்சு. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு கப் அளவு இருந்தால் போதும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பத்து நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக பாலாக்கீரை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கட்டு பாலாக்கீரை கரெக்டாக இருக்கும். நான் 1 கட்டு பாலாக்கீரை சின்ன சின்னதாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோவுக்கு 1 கட்டு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்திடலாம். பாலாக்கீரை சிக்கன் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும்.
கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாலாக்கீரை சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாலாக்கீரை சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாலாக்கீரை சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.